ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா சோயா ரைஸ் வந்து நம்ம பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி தேவையான அனைத்தும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். தக்காளி வந்து 1 நம்ம அறுத்து போட்டால் போதும். மீதி 2 நம்ம அரைச்சி வச்சுக்கணும், பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுவுமே இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், கரம் மசால் தூள், தனியாத்தூள், பட்டைத்தூள் இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டைத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வதக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தனையும் சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா ஆட் பண்ணனையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு அளவாக நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ரைஸுக்கு விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் நீங்கள் விட்டுக்கலாம். நான் 4 விசில் விடுவேன். 4 விசில் விட்டுக்கிறேன். விசில் அடங்கினனையும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டோன்னா சோயா ரைஸ் ரெடி ஆயிரும். ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.